Hi, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல backward approach multi stage graph problem தான் பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடிக்கடி போஸ்ட் பண்ற வீடியோ உங்களால பார்க்க முடியும். ஸோ இப்போ ஃபார்முலா பார்த்தோன்னா cost of j equal to minimum of cost of j minus 1 r plus c of j minus 1 of r j of r. இதில் கொடுத்துருக்க ஜேங்கிற பேராமீட்டர் வந்து ஸ்டேஜை இண்டிகேட் பண்ணுது, ஆறுங்கிற பேராமீட்டர் வந்து வேர்டெக்ஸை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்போ ஜே வந்து ஸ்டேஜ்னா ஜே மைனஸ் ஒன்னா கரண்ட் ஸ்டேஜுக்குள்ளே ப்ரீவியஸ் ஸ்டேஜ் அண்ட் இந்த ஆர் வந்து ப்ரீவியஸ் ஸ்டேஜோட வேர்டெக்ஸ் இண்டிகேட் பண்ணுற வேர்டெக்ஸு அண்ட் ப்ளஸ் சி ஆஃப் ஜே மைனஸ் ஒன் ஆஃப் ஆர்னா ப்ரீவியஸ் ஸ்டேஜோட வேர்டெக்ஸு, ஜே ஆஃப் ஆர்னா கரண்ட் ஸ்டேஜோட வேர்டெக்ஸு. ஸோ அதே டயக்ராம் எடுத்து இப்போ நம்ம ரீட்ரா பண்ணி வச்சுருக்கோம். இனிஷியலாக இப்போ பார்க்கையில் வேர்டெக்ஸ் பேக்வேர்ட் அப்ரோச் வந்து பேர் வந்து பேக்வேர்ட் அப்ரோச்சாக இருந்தாலும் நம்ம ட்ராவல்ஸ் வந்து ஸ்டார்டிங் வேர்டெக்ஸில் அதாவது சோர்ஸ் வேர்டெக்ஸ்லேருந்து தான் ஆரம்பிப்போம். ஸோ இனிஷியலாக ஒன்னுங்கிற வேர்டெக்ஸ் எந்த ஒரு இன்கமிங் வேர்டெக்ஸ் எட்ஜஸும் இல்லை. ஸோ அதனால் இனிஷியலாக ஸ்டேஜ் ஒன்னில் உள்ள ஒன்னுங்கிற வேர்டெக்ஸோட ஸ்டேஜ் வேல்யூ வந்து 0. ஸோ இப்போ ஸ்டேஜ் ஒன்னில் கிடச்சிருக்க வேல்யூ எடுத்து இந்த டேபிளில் வந்து நம்ம இப்போ என்ட்ரி பண்ண போகிறோம். இந்த ஒன்னுங்கிற வேர்டெக்ஸுக்கு நேரம் நம்ம வந்து 0ன்னு வந்து இண்டிகேட் பண்ண போகிறோம். 0 காஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து 0ன்னு கிடச்சிருக்கு. டெஸ்டினேஷன் வந்து 1 தான், அங்கே தான் இருக்குது இனிஷியலாக. ஸோ இப்போ ஸ்டேஜ் 2ல் வந்து 2 வேர்டெக்ஸஸ் இருக்குது நம்மளுக்கு. ஒன்று வந்து 2, இன்னொன்று வந்து 3. 2க்கு வந்து ஒரே ஒரு எட்ஜ் வந்து இன்கமிங் இருக்குது, 3க்கு வந்து ஒரே ஒரு எட்ஜ் இன்கமிங் இருக்குது. ஸோ இப்போ 2க்கான இது பார்ப்போம். செகண்ட் ஸ்டேஜில் 2ங்கிற வெர்டெக்ஸ்க்கு பார்க்க போகிறோம். ஸோ காஸ்ட் ஆஃப் 2, 2 இதில் ஃபஸ்ட்டு 2 வந்து ஸ்டேஜை இண்டிகேட் பண்ணுது, செகண்ட் 2 வந்து வேர்டெக்ஸை இண்டிகேட் பண்ணுது. ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் காஸ்ட் இந்த 1 வந்து ஜே மைனஸ் 1 அதாவது ப்ரீவியஸ் ஸ்டேஜ். இப்போ கரண்ட் ஸ்டேஜ் வந்து 2னா ஜே மைனஸ் 1னா 1. ஸோ இந்த ஆர் வந்து ப்ரீவியஸ் ஸ்டேஜோட வேர்டெக்ஸு. ஸோ அந்த 1 ப்ரீவியஸ் ஸ்டேஜோட வேர்டெக்ஸ் வந்து என்ன 1, அதுதான் அங்கே நீ போட்டிருக்கோம். ப்ளஸ் சி ஆஃப் 1, 2 என்னன்னா ப்ரீவியஸ் ஸ்டேஜோட வேல்யூ வேர்டெக்ஸ் வேல்யூ அண்ட் கரண்ட் ஸ்டேஜோட வேர்டெக்ஸ் வேல்யூ. ப்ரீவியஸ் ஸ்டேஜோட வேர்டெக்ஸ் வேல்யூ பார்த்தோன்னா 1, கரண்ட் ஸ்டேஜோட வேர்டெக்ஸ் வேல்யூ பார்த்தோன்னா 2, அவ்வளோதான். ஸோ இப்போ இதுக்கான வேல்யூ கண்டுபிடிப்போம். காஸ்ட் ஆஃப் 1, 1 இந்த 1, 1ங்கிற வேர்டெக்ஸ்க்கு அதாவது 1ங்கிற வேர்டெக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த டேபிளில் என்ட்ரி பண்ணபடி பார்த்தோன்னா நம்மளோட வேல்யூ வந்து காஸ்ட் வந்து 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அந்த 0 ப்ளஸ் 1, 2 இந்த 2 எட்ஜுக்கும் இல்லை வெயிட்டேஜான வேல்யூ பார்க்க போகிறோம். 1க்கும் 2க்கும் உள்ள வெயிட்டேஜ் வேல்யூ பார்த்தோன்னா 5. ஸோ அதுதான் இன்னைக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கோம். இதை ஆட் பண்ணால் 5. ஸோ இவ்வளோது கொடுக்குற அந்த அதோட டெஸ்டினேஷன் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தோன்னா இங்கே காஸ்ட்டில் செகண்டாக என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் அதோட டெஸ்டினேஷன். ஸோ டி ஆஃப் ஜே ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஸ்டேஜில் உள்ள 3ங்கிற வேர்டெக்ஸ்க்கு வந்து இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். மினிமம் ஆஃப் சேம் அதே தான் காஸ்ட் ஆஃப் 1, 1 ப்ரீவியஸ் ஸ்டேஜோட வேர்டெக்ஸ் வேல்யூ, கரண்ட் ஸ்டேஜ் ப்ரீவியஸ் ஸ்டேஜோட வேல்யூ அண்ட் கரண்ட் ஸ்டேஜோட வேர்டெக்ஸ் வேல்யூ. ஸோ இப்போ காஸ்ட் ஆஃப் 1, 1 வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும். ஆஸ் பர் டேபிள் அதில் என்ட்ரி பண்ணதுபடி 0 நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துக்கிறோம். ஸோ அப்புறம் 1, 3னா 1க்கும் 3க்கும் உள்ள வெயிட்டேஜ் பார்த்தோன்னா 2. ஸோ அந்த 2 தான். ஸோ அது 2 கிடச்சிருச்சு. இதுக்கான டெஸ்டினேஷன் பாயிண்ட் பார்க்கையில் இங்கனைக்கு காஸ்ட் ஆஃப் செகண்ட் வேல்யூ பார்ப்போம். அதுபடி பார்க்கையில் இங்கனைக்கு 1 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் அங்கனைக்கு இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஸ்டேஜ் 3ல் பார்க்க போகிறோம். ஸ்டேஜ் 3ல் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 3 வெர்டிசஸ் இருக்குது. ஒன்று வந்து 4, ஒன்று வந்து 5, ஒன்று வந்து 6. ஃபஸ்ட்டு வந்து 4 வந்து பண்ணுவோம். 4ல் வந்து பார்த்தோன்னா 2 இன்கமிங் எட்ஜஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து 2லேருந்து இன்னொன்று வந்து 3லேருந்து நம்மளுக்கு வந்து எட்ஜ் வந்து இன்கம் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 எட்ஜில் எந்த எட்ஜ் வந்து மினிமம் ஆனது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மினிமம் ஆஃப் காஸ்ட் ஆஃப் 2, 2 அதாவது ப்ரீவியஸ் ஸ்டேஜோட வேர்டெக்ஸ் வேல்யூ ப்ளஸ் சி ஆஃப் ப்ரீவியஸ் ஸ்டேஜோட வேர்டெக்ஸ் வேல்யூ, கரண்ட் ஸ்டேஜோட வேர்டெக்ஸ் வேல்யூ. ப்ரீவியஸ் ஸ்டேஜோட வேர்டெக்ஸ் வேல்யூ 2, கரண்ட் ஸ்டேஜோட வேர்டெக்ஸ் வேல்யூ 4. அதே மாதிரி தான் இந்த எட்ஜுக்கும் எடுத்துக்கிறோம். காஸ்ட் ஆஃப் ப்ரீவியஸ் ஸ்டேஜோட வேர்டெக்ஸு, ப்ரீவியஸ் ஸ்டேஜோட ப்ளஸ் சி ஆஃப் ப்ரீவியஸ் ஸ்டேஜோட வேர்டெக்ஸு
ப்ளஸ் கரண்ட் ஸ்டேஜோட வெர்டெக்ஸ். ஸோ இதுலேருந்து எடுத்து பார்க்கல, சாரி நான் இதை என்ட்ரி பண்ண மறந்துட்டேன். இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல 2ங்கிற வெர்டெக்ஸ்க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5ங்கிற வேல்யூ, டெஸ்டினேஷன் வந்து 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வெர்டெக்ஸ்க்கு நேராக போயிட்டு காஸ்ட்டை வந்து 5னும் டெஸ்டினேஷன் வந்து 1 அண்ட் 3க்கு வந்து பார்த்தோன்னா காஸ்ட் வந்து 2, டெஸ்டினேஷன் வந்து 1. ஸோ இதை வச்சு இப்போ பார்ப்போம். இதில் வந்து காஸ்ட் ஆஃப் 2,2 அதாவது 2ங்கிற வெர்டெக்ஸ்க்கு வந்து போய் பார்க்கல 5ன்னு நம்மளுக்கு வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த 5 எடுத்து போட்டுக்கிறோம். சி ஆஃப் 2,4 அந்த எஜ்ஜுக்கான வேல்யூ 2க்கும் 4க்கும் உள்ள எஜ்ஜுக்கான வெயிட்டட் வேல்யூ பார்த்தோன்னா 3, காஸ்ட் ஆஃப் 2,3ன்னு பார்த்தோன்னா 3க்கு வந்து 2 ப்ளஸ் 3,4க்கு வந்து பார்த்தோன்னா 6. அதுதான். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதுலேருந்து மினிமம் பார்க்கல ரெண்டுமே சேம் ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. சேம் ரேஞ்சுனால் அதோட ஸ்டேஜ் டெஸ்டினேஷன் வந்து பார்க்குறோம். பார்க்கையில் ஒன்று வந்து 2, இன்னொன்று வந்து 3. ஸோ ரெண்டுமே சேமான மினிமம் வேல்யூ கொடுக்கறதுனால ரெண்டு ஸ்டேஜையுமே நம்ம வந்து எடுத்துக்கணும், 2 or 3ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்த வெர்டெக்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் வெர்டெக்ஸ் வந்து 5ல் பார்த்தோன்னா காஸ்ட் ஆஃப் 3,5 தேர்ட் ஸ்டேஜில் உள்ள வெர்டெக்ஸ் 5க்கு பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தோன்னா சிங்கிள் எஜ்ஜு தான் உள்ளார வந்திருக்கு. ஸோ சிம்பிளாக நம்ம வந்து போட்டுடலாம். ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் 2,3 ப்ளஸ் சி ஆஃப் 3,5 அதாவது ப்ரீவியஸ் ஸ்டேட்டோட ஸ்டேட்டு அதோட வெர்டெக்ஸ் வேல்யூ, ப்ரீவியஸ் ஸ்டேட்டோட வெர்டெக்ஸ் வேல்யூ, கரண்ட் ஸ்டேஜோட வெர்டெக்ஸ் வேல்யூ ரெண்டையும் பார்க்கல 2,3 பார்க்குறோம். ஸோ தேர்ட் வெர்டெக்ஸ் பார்க்கல நம்ம வந்து 2ன்னு என்ட்ரி பண்ணியிருக்கோம். அந்த 2 ப்ளஸ் 3,5 3க்கும் 5க்கும் உள்ள ஏஜ் அரைஸ் ஆகிருக்கிறதுல பார்த்தோன்னா 5ன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த 5 தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ 7. இதில் டெஸ்டினேஷன் படி பார்க்கையில் 3 வெர்டெக்ஸ் 3 தான் நம்மளுக்கு இதுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதனால் டெஸ்டினேஷன் வந்து 3. ஸோ நெக்ஸ்ட் வந்து 6 பார்த்தோன்னா 2 எட்ஜஸ் வந்து இன்கம் ஆகிருக்குது தேர்ட் ஸ்டேஜில் 6th வெர்டெக்ஸு. சேம் அதே மாதிரி தான் காஸ்ட் ஆஃப் ப்ரீவியஸ் ஸ்டேஜோட வெர்டெக்ஸ் வேல்யூ, ப்ரீவியஸ் ஸ்டேஜோட வெர்டெக்ஸ் வேல்யூ, கரண்ட் ஸ்டேஜோட வெர்டெக்ஸ் வேல்யூ. அடுத்து பார்த்தோன்னா 3லேருந்து வந்து இன்சர்ட் ஆகிருக்கு, இன்கம் ஆகிருக்குது வெர்டெக்ஸு. ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேஜ் 2,3 அண்ட் ப்ளஸ் சி ஆஃப் ப்ரீவியஸ் ஸ்டேஜோட வேல்யூ அண்ட் கரண்ட் ஸ்டேஜோட வேல்யூ. இதுலேருந்து ரெண்டுலேயும் மினிமம் பார்க்குறோம். பார்க்கையில் 2,2 வந்து காஸ்ட் ஆஃப் 2 வந்து 5ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம், அதை எடுத்து போட்டுக்கிறோம். ப்ளஸ் 3 சேம் அதே மாதிரியே பண்ணையில் நம்மளுக்கு வந்து 8 மினிமம் வேல்யூ கிடைக்கிது. இதை கொடுக்குற வேல்யூ பார்த்தோன்னா 2ங்கிற வெர்டெக்ஸ் தான் நம்மளுக்கு வந்து மினிமமான வேல்யூ தருது. ஸோ அதை வந்து டெஸ்டினேஷனாக செட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா 5ங்கிற வெர்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கு, 7, டெஸ்டினேஷன் 3. 6ங்கிற வெர்டெக்ஸ் என்ன வேல்யூ கொடுத்துருக்கு, 8, டெஸ்டினேஷன் 2. 4ங்கிற வெர்டெக்ஸ் நம்மளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கு, 8 கொடுத்துருக்கு. டெஸ்டினேஷன் வந்து 2ஆகவும் இருக்கலாம் 3ஆகவும் இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 4க்கு போவோம். 4ல் போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 2 வெர்டிசஸ் இருக்குது. ஒன்று வந்து 7, இன்னொன்று வந்து 8. 7க்கு வந்து பார்த்தோன்னா 3 இன்கமிங் எட்ஜஸ் வந்து இருக்குது. 8க்கும் பார்த்தோன்னா 3 இது இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து பார்ப்போம். மினிமம் ஆஃப் சேம் அதே தான். இந்த 3லேருந்து எந்த எட்ஜ் வந்து மினிமம்னு கண்டுபிடிக்க போகிறோம். காஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு வந்து 4 எடுத்துக்கும், ப்ரீவியஸ் ஸ்டேஜோட வேல்யூ ப்ளஸ் சி ஆஃப் ப்ரீவியஸ் ஸ்டேஜோட வெர்டெக்ஸ் வேல்யூ, கரண்ட் ஸ்டேஜோட வெர்டெக்ஸ் வேல்யூ. நெக்ஸ்ட்டு 5க்கும் 7க்கும் ப்ரீவியஸ் ஸ்டேஜோட வேல்யூ ப்ளஸ் சி ஆஃப் ப்ரீவியஸ் ஸ்டேஜோட வெர்டெக்ஸ் வேல்யூ, கரண்ட் ஸ்டேஜோட வெர்டெக்ஸ் வேல்யூ. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 6,7க்கு பார்ப்போம். ப்ரீவியஸ் ஸ்டேஜோட வெர்டெக்ஸ் வேல்யூ ப்ளஸ் சி ஆஃப் ப்ரீவியஸ் ஸ்டேஜோட வெர்டெக்ஸ் வேல்யூ அண்ட் கரண்ட் ஸ்டேஜோட வெர்டெக்ஸ் வேல்யூ. அது மாதிரி காஸ்ட் வந்து பார்க்குறோம். காஸ்ட் வந்து பார்க்கல 4ங்கிற வெர்டெக்ஸ் அதே மாதிரியே எடுத்து பார்க்குறோம். 4ங்கிற வெர்டெக்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து 8ன்னு காஸ்ட் கிடச்சிருக்கு. 8
4,7க்கு வந்து 1ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் வேல்யூ. எட்ஜ் வந்து வெயிட்டட் எட்ஜ் வந்து இருக்குது. ஸோ காஸ்ட் ஆஃப் 3,5ங்கிற வெஜ்ஜுக்கு வந்து 7. ஸோ அந்த 7 5,7னா 6 அந்த 6 தான் இங்கே போட்டிருக்கோம். 3,6 6க்கான வெர்டெக்ஸ் வந்து 8 ப்ளஸ் சி ஆஃப் 6,7 வந்து 6. ஸோ இதில் டோட்டல் ஆட் பண்ணினா 9 கிடைக்குது. மினிமமாக நம்மளுக்கு வந்து 9 கிடைக்குது. 9ங்கிற வேல்யூ. இந்த 9க்கான வேல்யூ டெஸ்டினேஷன் வேல்யூ பார்த்தோன்னா 4ங்கிற வெர்டெக்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து மினிமமான வேல்யூ கொடுக்குது. ஸோ டெஸ்டினேஷன் வந்து 4ன்னு செட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இந்த டேபிளில் என்ட்ரி பண்ணிக்கிறோம். காஸ்ட் வந்து என்ன கிடச்சிருக்கு? 9 கிடச்சிருக்கு. என்ன டெஸ்டினேஷன் கிடச்சிருக்கு? 4. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் வெர்டெக்ஸ் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் வெர்டெக்ஸ் பார்த்தோன்னா 8க்கும் அதே மாதிரியே 3 இன்கமிங் எட்ஜஸ் இருக்குது. சேம் அதில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் 3லேருந்து மினிமம் கண்டுபிடிக்க போகிறோம். காஸ்ட் ஆஃப் பார்த்தோன்னா தேர்ட் ஸ்டேஜில் ப்ரீவியஸ் ஸ்டேஜோட வெர்டெக்ஸ் வேல்யூ அதான் காஸ்ட் ஆஃப் 3,4 ப்ளஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்க எட்ஜ் இதில் இந்த ப்ரீவியஸ் ஸ்டேஜ்லேருந்து கரண்ட் ஸ்டேஜுக்கு எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ 4,8 திருப்பியும் அதே தான் ப்ரீவியஸ் ஸ்டேஜில் உள்ள வெர்டெக்ஸ் வேல்யூ ப்ளஸ் சி ஆஃப் ப்ரீவியஸ் ஸ்டேஜோட வெர்டெக்ஸ் வேல்யூ கரண்ட் ஸ்டேஜோட வெர்டெக்ஸ் வேல்யூ காஸ்ட் ஆஃப் 3 ப்ரீவியஸ் ஸ்டேஜோட வெர்டெக்ஸ் வேல்யூ ப்ளஸ் சி ஆஃப் 6,8 ப்ரீவியஸ் ஸ்டேஜோட வெர்டெக்ஸ் வேல்யூ கரண்ட் ஸ்டேஜோட வெர்டெக்ஸ் வேல்யூ. இதெல்லாம் ப்ராப்ளம் வந்து டேபிள்லேருந்து எடுத்து ஃபைண்ட் பண்ணல. நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து பார்த்தோன்னா 9 தான் மினிமமாக வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 9க்கான வெர்டெக்ஸ் பார்த்தோன்னா 5. ஸோ டெஸ்டினேஷன் வந்து நம்மளுக்கு வந்து 5ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை எடுத்து இப்போ வந்து டேபிளில் என்ட்ரி பண்ணிக்குவோம். கிடச்சிருக்க காஸ்ட் வந்து என்ன? 9. டெஸ்டினேஷன் வந்து என்ன? 5. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜ் 5. இப்போ பார்த்தோன்னா ஃபைனல் ஸ்டேஜில் 2 எட்ஜ் 9ங்கிற வெர்டெக்ஸ்க்கு 2 எட்ஜ் வந்து இன்கம் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பார்க்கல 7 1 3 1 வெயிட்டட் எட்ஜஸ் வந்து நம்மளுக்கு வந்து இன்கம் ஆகிருக்கு. காஸ்ட் ஆஃப் 4th ஸ்டேஜ் ப்ரீவியஸ் ஸ்டேஜ் 7 ப்ரீவியஸ் ஸ்டேஜோட வெர்டெக்ஸு ப்ளஸ் சி ஆஃப் ப்ரீவியஸ் ஸ்டேஜோட வெர்டெக்ஸு கரண்ட் ஸ்டேஜோட வெர்டெக்ஸு அடுத்த எட்ஜுக்கானது 8க்கும் 9க்கும் பார்க்க போகிறோம். காஸ்ட் ஆஃப் ப்ரீவியஸ் ஸ்டேஜோட வெர்டெக்ஸ் வேல்யூ ப்ளஸ் சி ஆஃப் ப்ரீவியஸ் ஸ்டேஜோட வெர்டெக்ஸு கரண்ட் ஸ்டேஜோட வெர்டெக்ஸு ரெண்டுலேருந்து திருப்பி டேபிள்லேருந்து வேல்யூ எடுத்து போட்டு இதில் மினிமம் பார்க்கல 12 தான் நம்மளுக்கு கிடைக்கிது. 12 கிடைக்கிற வேல்யூ வந்து 8ங்கிற வெர்டெக்ஸ் தருது நம்மளுக்கு. ஸோ டெஸ்டினேஷன் வந்து 8ன்னு செட் பண்ணிடுறோம். இதில் வந்து பார்க்கல கிடச்சிருக்க வேல்யூ வந்து காஸ்ட் வந்து 12 டெஸ்டினேஷன் வந்து 8. ஸோ இப்போ தான் ரியல் பேக்வேர்ட் அப்ரோச்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். எப்படி வந்து பேக்வேர்ட் அப்ரோச்சில் வந்து ட்ராவல்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் சோர்ஸ்லேருந்து பண்ணாலும் நம்மளுக்கு கடைசியாக கிடைக்கக்கூடிய மினிமம் பேத் வந்து நம்ம வந்து ட்ராவல்ஸ் வந்து பேக்வேர்ட்லேருந்து பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து பேக்வேர்ட் அப்ரோச்சுன்னு இதுக்கு பேர். ஸோ இப்போ வந்து பார்ப்போம். ஃபைனல் ஸ்டேஜ் வந்து என்னது? 5. ஃபைனலாக உள்ள வெர்டெக்ஸ் வந்து 9. ஸோ அதை எடுத்து போட்டுக்கிறோம். ஸோ 5,9 9ங்கிற வெர்டெக்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து என்ன டெஸ்டினேஷன் கிடச்சிருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் வந்து டெஸ்டினேஷன் டிங்கிற வேல்யூ தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அங்கே வந்து பார்க்கல 9ங்கிறதுக்கு வந்து 8 டெஸ்டினேஷன் வந்து 8. ஸோ அந்த 8 இங்கே போட்டுக்கிறோம். அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து 4. அதாவது ப்ரீவியஸ் ஸ்டேஜ் வந்து 4. அதே எங்களுக்கு என்ன டெஸ்டினேஷன் கிடச்சிச்சோ அந்த டெஸ்டினேஷனை இங்கே வெர்டெக்ஸாக இன்சர்ட் பண்ணிக்கிறோம். புரியுதா? 8. ஸோ 8ங்கிற வெர்டெக்ஸ்க்கு நேராக போய் டெஸ்டினேஷன் பார்க்கல 5 ஈக்குவல் டு அந்த 5 தான் இங்கே எடுத்து போட்டிருக்கோம். திருப்பி அதே மாதிரியே 3 டிசெண்டிங்கில் வருது. இந்த 5 போய் இங்கே ஆட் ஆகுது. வெர்டெக்ஸ் 5க்கான டெஸ்டினேஷன் பார்க்கல 3. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 ஸ்டேஜ் வந்து 2. அந்த 3 வந்து வெர்டெக்ஸாக ஜாயிண்ட் ஆகுது. 3ங்கிற வெர்டெக்ஸில் போய் பார்க்கல 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு மூவ் ஆகுது. அந்த வெர்டெக்ஸ் அந்த டெஸ்டினேஷன் வந்து இங்கே வந்து வெர்டெக்ஸாக இன்சர்ட் ஆகுது. கிடைச்சிருக்க வேல்யூ வந்து 1. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி பார்க்கல 1 வந்து 9லேருந்து 8 வந்திருக்கு. 8லேருந்து 5 வந்திருக்கு. 9லேருந்து 8 வந்திருக்கு. 8லேருந்து 5 வந்திருக்கு. 5லேருந்து 3 வந்திருக்கு. 3லேருந்து 1 வந்திருக்கு. ஸோ இதுக்கான மினிமம் காஸ்ட்டு பார்க்குறதுக்கு
9லேருந்து 8க்கான வெயிட்டட் வேல்யூ பார்க்கணும். 9லேருந்து 8க்கான வேல்யூ வந்து 3 வெயிட்டட் வேல்யூ. 8லேருந்து 5க்கான வெயிட்டட் வேல்யூ வந்து பார்த்தோன்னா 2. 5லேருந்து 3க்கான வெயிட்டட் வேல்யூ பார்த்தோன்னா 5. 3லேருந்து 1க்கான வேல்யூ பார்த்தோன்னா 2. இது மொத்தமாக வெயிட் வந்து அதாவது 3 + 2 + 5 + 2 பார்க்கையில் நம்மளுக்கு வந்து 12 கிடைக்கிது. ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் முடியுது. உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கான அல்காரிதம்லாம் நான் கம்மிங் வீடியோஸில் வந்து போடுறேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் உடனுக்குடனே பார்க்குறதுக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு உடனுக்குடனே வீடியோக்கான அப்டேஷன் வந்து கிடைக்கும். ஸோ தேங்க்யூ.